நமஸ்காரம் சுவாமிஜி. புதுமையான தொழில்நுட்பங்கள் இல்லாமலே பண்டைய கோவில்கள் எப்படி கட்டப்பட்டன? பல டன் நிறையுள்ள கற்களை அவர்கள் இவ்வளவு துல்லியமாக எவ்வாறு வெட்டி பொருத்தினார்கள்? சுகவனம் கேட்டிருக்காருங்க சுவாமிஜி. ஆயிரம் வருஷம் 1500 வருஷம் பழமையான கோயில்களை நம்ம பார்க்குறோம். சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் கோயில்கள் இல்லாவிட்டாலும் ஊர் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஊரை கட்டியிருக்கிறாங்க. இஷ்டம் போல் வீடுங்களை கட்டிக்காமல் தெரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கழிவுநீர் போவதற்கு கால்வாய்கள், பொதுமக்கள் குளிப்பதற்கு தடாகங்கள், குளிப்பதற்குன்னா சந்தியாவந்தனம் போன்ற நித்திய கர்மங்களை செய்வதற்கு வேணும். பாரத நாட்டில் குளம் இருக்கணும், அங்கே தான் தர்ப்பணம்லாம் தர முடியும், அங்கே தான் சந்தியாவந்தனம்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது பாரத கலாச்சாரத்தினுடைய ஒரு செழிப்பான ஒரு அமைப்பை அங்கே நம்ம மொஹஞ்சதாரோ ஹராப்பான்னு சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்தில் பார்க்குறோம். அது 5000 வருஷம் பழசு. மெக்சிகோ போன்ற இடம், அங்கே மாயன் சிவிலைசேஷனுங்கிறாங்க, அஸ்டெக் சிவிலைசேஷனுங்கிறாங்க. இந்த அஸ்டெக் மாயன் சிவிலைசேஷன் அதுவும் 5000 வருஷத்துக்கு பழசு. அவங்க கட்டியிருக்கிற அந்த கல் தூண்களும் கோயில்கள், அவங்களும் சூரிய கோயில்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. பிரமிடு மாதிரி இருக்குது, படிக்கட்டு வச்ச பிரமிடு. எகிப்துலேயும் கட்டியிருக்கிறாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அது படிக்கட்டு இல்லாத பிரமிடு. அதுக்கு சின்ன கேட்டு, ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனால் பிரமிடினுடைய மையத்துக்கு போகலாம். அந்த மையம் கொஞ்சம் மேலே இருக்கும். தரையிலேருந்து உள்ளே போனோம்னா மேலே ஏறும். அப்புறம் மேலேருந்து அங்கே இன்னொரு வழியாக இன்னொரு உச்சிக்கு போகிற அளவுக்கு வழி. அந்த இடையில் சரியான அந்த இடத்துல இந்த சர்கோபகஸ்ன்னு சொல்லக்கூடிய இறந்தவனுடைய சடல் தான் அங்கே வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ கட்டுமானம் கட்டும்போதே அந்த டனலை வச்சு கட்டணும். அப்புறம் ட்ரில் போட்டுலாம் போட முடியாது. அப்புறம் அதுக்கு வேண்டிய ரூஃப் கான்ட்ராக்ட் எல்லாம் போடணும். அவங்க பயன்படுத்திய கற்கள் எல்லாமே மிக மிக பெரிய பெரிய கற்கள். அந்த கற்கள் சரியாக 90 டிகிரி அந்த கோணத்தில் அது இருக்கிறத பார்க்குறாங்க. மாயன் சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் படிக்கட்டு வச்ச பிரமிடுகள். அப்போகாலிப்ஸ் அப்படின்னு ஒரு படத்தில் அந்த நீங்கள் அதிகமாக அந்த கோயில்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே கற்கள் நடுவில் ஜாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. சிமெண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த கேப்புக்குள்ளே உங்களுடைய பிளேயிங் கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, சீட்டுக்கட்டு, அது உள்ளே கூட நுழைக்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும். எவ்வளவு தான் நம்ம உளியில் தட்டினாலும் சொரசொரப்பு வந்துடும், மேடு பள்ளம் வந்துடும் கல். ஆனால் இது க்ளீனாக பஃப் பண்ணி ட்ரில் பண்ணாமல், அதை பஃப் பண்ணி இது கிளேசிங் பண்ணாமல் இருக்குது. அவ்வளோ ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுற்றுற ஒரு கருவியெல்லாம் வேணும் இல்லை, கையிலேயே போட்டு தேய்ச்சிட்டு இருக்க முடியுமா? அந்த தொழில்நுட்பமெல்லாம் மனுஷனுக்கு கற்பனையில் உண்டாகுது. இப்போ அவங்க கையில் கிடைச்சது பண்ணுறாங்க. மரத்தெல்லாம் லேத்து கூட்டுறது பார்க்குறோம், இரும்பை லேத்தில் வச்சு பண்ணுறோம். கல் தூணையே லேத்தில் வச்சு கல் தூணை செதுக்கி வளவளவா எல்லாம் அழகு பண்ணியிருக்கிறாங்க. கத்தி அப்படி பிடிச்சா போதும், அப்படியே ஒரு கோடு விழுந்துடும். அப்புறம் சாய்ச்சி பிடிச்சோம்னா அப்படி மேடு வந்துடும். அப்புறம் ரொம்ப சுலபமாக தூண்களை செய்கிறாங்க. அந்த தூணை சுத்த வைக்கணும் வேகமாக. அப்போது நிறைய பேர் சேர்ந்து கயிறை பிடிச்சி கடையணும். இதெல்லாம் நம்முடைய கொனார்க் போன்ற இடத்துலையும், இந்த மகாராஷ்டிரா, அது கீழே இருக்க கர்நாடகா, அங்கே இருக்கிற கோயிலெலாம் பார்த்தோன்னா சோப் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. மாக்கல் தரையில் போட்டோம்னா கோடு போடும், மாவுக்கல்லுன்னு சொல்லுவாங்க. மாக்கல், சுண்ணாம்பு கல், அது மாக்கல்லுன்னு பேர். அது மாவாக்கி போடுவாங்க. அந்த கல்லையே கூட நம்ம தரையில் தேய்ச்சோம்னா பென்சில் பேனா எழுதுகிற மாதிரி வளப்போன்னு சொல்லுவாங்க. அந்த மாக்கல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் நகத்தில் கிள்ள முடியாது. ஆனால் சாதாரண ஒரு ஷார்ப்பு ஒரு திருப்புளியோ அல்லது கரண்டியினுடைய பின்பக்கமாக வச்சு கோடெல்லாம் கிடிக்கலாம். அதை தான் அவங்க கடைஞ்சி அழகழகான தூணை நீங்கள் செய்திருக்கலாம். அங்கே பார்க்கலாம். இந்த கடைசல் பண்ணக்கூடியது, பெர்ஃபெக்ட் 90 டிகிரி ஆங்கிள் கொண்டு வர்றது, இதெல்லாம் அவங்க பண்ணுறது ரொம்ப வியப்புக்குரியது தான்.
இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய பிரிட்ஜுங்க, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு லாங்குக்கு தண்ணியில் பிரிட்ஜு போட்டிருக்கிறாங்க. தண்ணியில் வந்து ஓடுற தண்ணியில் தூண் போட்டிருக்கிறாங்க. அந்த தூணுக்கு எப்படி ட்ரில் போட்டாங்க, கான்கிரீட் எப்படி கரையாமல் தண்ணியில் பண்ணாங்க. இப்போ தண்ணியை வந்து ஒரு பெரிய பேரல் போட்டு தண்ணியை உள்ளதான் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் கான்கிரீட் போட்டு அப்புறம் அந்த எல்லாம் எடுத்துக்கணும். எவ்வளோ மேசிவ் ஒர்க்கு. நம்ம பாம்பன் பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் பட்டும்போது ட்ரெயின் போகாத போது திறந்து மூடும். எவ்வளோ பெரிய ஹெவி டியூட்டி. ஐஃபில் டவர் பார்க்குறோம், எத்தனை இரும்புகளை கேர்டரை வந்து வெல்டு பண்ணி அதுக்குள்ளே ரிவிட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ காற்றும் எவ்வளோ அசைவும் அது தாங்கிட்டு நிற்கிது. அது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு டெக்னாலஜி என்ன இருந்திருக்கணும், பழைய டெக்னாலஜி தான். மனிதனுக்கு டெக்னாலஜிங்கிறத விட இங்கே தான் டெக்னாலஜி இருக்குது. அப்போ கருவியை வந்து மேம்படுத்திக்கிட்டே வரான். இது மேத்தமெட்டிக்ஸும் ரொம்பவே முக்கியம். வெறும் கருவி இருந்தால் மட்டும் 90 டிகிரிக்கு ஒரு ஆங்கிளில் நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த எட்ஜு பண்ண முடியுமா? அப்புறம் அதுக்கு மட்டைக்கோல் வச்சு நீங்கள் பார்க்கணும்ல 90 டிகிரி இருக்குதான்னு. இது 90 டிகிரிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க வந்து பைத்தகோரஸ் தியரம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பைத்தகோரஸ் தியரத்தில் சொல்கிறாங்க, எந்த கயிறு எடுத்துக்குங்க, எவ்வளோன்ற முக்கியம் இல்லை, எவ்வளோ வேணால் நீங்கள் கயிறு எடுத்துக்குங்க, ஆனால் அது சம தூரத்தில் 12 முடி போடணும், சம தூரத்தில் போடணும், அவ்வளோதான். அதில் 3 முடிச்சு கீழே வச்சோம்னா 5 முடிச்சு சைடில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்துடும் 90 டிகிரி இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து செவரு இந்த 90 டிகிரி தான் பார்க்குறதுக்கு கயிறு 12 முடிச்சிருந்தால் போதும். ஒரு 3 5 மீதி வந்து நேராக வந்துடும். அந்த முனை அதில் போய் தொடணும். தொட்டுடுதுன்னா இது 90 டிகிரி இருக்கும். இப்போ எந்த கோணமாக இருந்தாலும் அது இந்த 12க்குள்ளே தான் அடங்கும், அது 12 சமதூரமாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. வட்டம் செய்வதற்கு காம்பஸ் மாதிரி ஒரு ஆப்பு அடிச்சுட்டு ஒரு கயிறை கட்டி முனையில் சாக் பீஸை வச்சுட்டு அப்படியே ரட்டம் போட்டாங்கன்னா வந்துடும். இப்படி ஜாமெட்ரிக்கல் டிசைன் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த 90 டிகிரி பண்ணுறது. அப்புறம் அதை வந்து வேறு பல டிகிரி பண்ணணுன்னா இந்த முடிச்சுகளை வச்சே அவங்க பண்ணிவிடுவாங்க. இந்த ரெக்டாங்கிள் கொண்டு வருது. இன்றைக்கி நமக்கு அதுக்கு பதிலாக ஸ்பிரிட் லெவல்னு வந்துடுச்சு. அப்புறம் நமக்கு செட் ஸ்கொயர் அப்படின்றது, ஸ்கொயரை செட் பண்ணுறதா அது பேர் செட் ஸ்கொயர். அப்புறம் ஒரு செட் ஸ்கொயரை வச்சுட்டு இன்னொரு செட் ஸ்கொயரை வச்சிட்டோம்னா அது மேலே மூவ் பண்ணோம்னா பேரலல் போடலாம், பேரலல்லாக கிராம். இதெல்லாமே அவங்க கொடுத்தது தான். பாரத நாட்டில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாஸ்கரா, வராகமிகிரர், ஆரியபட்டா எல்லாம் மேத்தமெட்டிஷியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஆரியபட்டாவை 2 ஆரியபட்டா இருந்திருக்காங்க. ஆரியபட்டா 1, ஆரியபட்டா 2, 2 பேர் அதே வம்சாவளியில் அதே பேரோட 2 பேருமே கணக்கில் சூறப்புலிங்க. அவங்க அஸ்ட்ரானமி அண்ட் கால்குலேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சாங்கத்தெல்லாம் அவங்க உண்டாக்குனாங்க. கால்குலேட்டர் கிடையாது, எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் டூலும் நமக்கு கிடையாது, எல்லாம் மைண்டு தான். அத்தனை கால்குலேஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளானட்டரி மோஷன் வந்து ஒரு சர்க்குலராக வரும்பொழுது அது ஆக்சலரேட்டட் மோஷனுங்கிறாங்க. அதில் அது ஒரு வெக்டரைசேஷன், அது வெக்டார் இருக்குது. இப்போது ஒரு பொருள் ஒவ்வொரு வினாடியும் இடம் பெயருது வட்டத்தில். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுங்கிறது வேறு, ஒவ்வொரு வினாடியும் இடம் மாறிக்கிட்டே இருக்குது. வட்டத்தில் போகும்போது இடமும் மாறுது, ஆங்கிளும் மாறுது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அது இருக்கும்போது அடுத்த பிளேஸ் வரும்பொழுது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஸ்மூத் ரன்னிங் கால்குலேஷன் வேணும். அது பழைய ரிஜிட் கால்குலேஷன் சொல்லக்கூடிய அரித்மெட்டிக்ஸ் அதுக்கு ஒத்தலை. அரித்மெட்டிக் மெத்தடு அதுக்கு ஒத்தலை. அரித்மெட்டிக்கில் என்ன, கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல். அப்புறம் தான் அல்ஜேப்ரிக் மெத்தட்னு ஒன்று வருது. இதுக்கு ஃபோரன்னர் யாருன்னா நியூட்டன். அவர் தான் கால்குலஸன் கண்டுபிடிச்சார். இந்த பிளானட்டரி மோஷனை கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் நமக்கு வேணும். ஆங்குலர் மோஷனுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். கண்டினியூஸ் சேஞ்சிங் ட்ராஜெக்டரிக்கு எந்த மாதிரியான கால்குலேஷன் வேணும்னு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மூளை ரொம்ப அபாரம்லாம் நினச்சிக்க வேண்டாம்.
அதே ஆள் தான் இப்போ பிறந்திருக்கிறான். இப்போ நியூட்டன் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நியூட்டனை காணா போயிட்டாரா? அவர் பல ஜென்மம் பொறுத்து இப்போ வந்திருக்கிறாரு. இன்றைக்கி ஏஐயில் இருக்கிறவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அதே பித்தகோரஸ், அதே ஆரியபட்டா. மோட்சம் மலை ஆகலைனாக்கா ஜீவன் பறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த டெக்னாலஜியை நம்ம டெக்னாலஜின்னு நம்ம சொல்கிறோம். நாம் தான் அங்கே இருந்தவங்களே. இன்றைக்கி யார் ஏஐயில் டாப் கிளாஸில் இருக்கிறாங்களோ அன்றைக்கி ஆரியபட்டாவா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு வாழ்ந்தவன் தான். ஜீவர்கள் என்ன புதுசாலாம் உண்டாகிறது இல்லை. அந்த அறிவும் அழிஞ்சு போகிறதில்ல. எழுமைக்கும் ஏமா புடைத்துன்னு சொல்கிறாருல்ல, ஒருமையில் ஒருவன் கற்ற கல்வி. இப்போ எல்லா எழுபிறப்பிலும் அது அந்த அறிவு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. உடம்பு தான் மாற்றிக்கிறாங்க. ஒரு பிறவி பாரத தேசம் பிறந்துப்பா, இன்னொரு பிறவி வேற எங்கேயாவது ஸ்காண்டினேவியில் இருக்கலாம், அல்லது ரோமில் பிறந்திருக்கலாம், அங்கே போய் பெயிண்டராக இருந்திருக்கலாம். ஒரு 15th century ரெவல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங்லலாம். அந்த ஆர்டிஸ்ட் எங்கே போயிருப்பாங்கன்னா நம்ம பாரத நாட்டில் இருக்கவன் தான் அங்கே போயிருப்பான். அவங்க போயிட்டு சொர்க்கலோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கந்தர்வ லோகம்னு ஒன்று இருக்குது. கந்தர்வ லோகத்தில் ஆர்ட்டு தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. ஆர்கிடெக்சர், ஆர்ட்டு, மியூசிக்கு, டான்ஸு, ஆல் ஆர்ட் ஃபார்ம்ஸ், அப்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸு, கான்க்ரீட் ஆர்ட் ஃபார்ம்ஸு எல்லாத்தையும் அங்கே அவங்க சொர்க்கம் போனாலும் இது விடுறதில்லை. அங்கேயும் ஆலோசிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம ஐன்ஸ்டீனை பார்க்க முடியாது. அங்கே போயிட்டோம்னா ஐன்ஸ்டீன் பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார். அங்கே தடையில்லாமல் பேசிக்கலாம். அங்கே புரோட்டோக்கால்லாம் கிடையாது. அவர் இங்கே பார்க்குறதாங்க ஏரோப்ளைன்லாம் வேண்டியதில்லை. ரொம்ப சுலபமாக. அப்புறம் டக்குன்னு பிறக்கும்போது பார்த்தா அபாரமான குரோத் இது. மனிதன் 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதத்தன்மையை அடைஞ்சிட்டான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனிதத்தன்மை இல்லாமல் தான் இருந்தான். ஒரு கேவ் டெவலிங் பர்சனாக, ஹண்டர் கேதரராக இருந்தான். வேட்டையாடுதும் பொறுக்கிறதும் தான். பெண்களெல்லாம் பொறுக்குவாங்க, பழம், காய்கறி, கிழங்கெல்லாம். ஆண்களெல்லாம் வேட்டையாடுவாங்க, துரத்தி பிடிப்பாங்க. இது இருக்கிறத பிடிக்கிட்டு வருது. லேடிஸ்க்கெல்லாம் இருந்ததை தூக்கிட்டு வர்றது தானே ஈஸி. போகிற போக்கில் அப்படியே குச்சி பொறுக்கிட்டு, கிழங்கு பறிச்சுக்கிட்டு, மூலிகை பறிச்சுக்கிட்டு எல்லாம் வீட்டில் கொண்டாந்து அழைச்சிக்கலாம். இவன் ஓடுறதை பிடிக்கிறது. இப்படி வாழ்ந்தவன் மனிதர்கள். ஒரு சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மில்லியன் வருஷம் ஆச்சு. நெருப்பை டேம் பண்ணுறதுக்கு வேண்டிய நேரத்தில் நெருப்பு உண்டாக்க முடியாது. தீக்குச்சி இல்லாத காலம். ஏதோ உரசுனா வரும்னு கண்டுபிடிச்சி, அந்த உரசுற கல்லை கண்டுபிடிச்சி அதை நெருப்பை வேணுன்ற அளவு கொண்டு பண்ணக்கூடிய ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 மில்லியன் வருஷம் ஆகுது. 1.5 மில்லியன் வருஷம், 1000 ஆண்டுகள். என்னைக்கு இந்த சக்கரம் கண்டுபிடிச்சானோ, ஊசி நூல் கண்டுபிடிச்சானோ, அப்புறம் அந்த காற்றாலைகள் மிருகத்தை டேம் பண்ணி அதை அந்த உழைப்பு கொண்டு வந்தான். மாடுகளை டேம்னா அதை அடக்கி வச்சு, யானைகளை கட்டி வச்சு, டெக்னாலஜியை அதை வச்சு தான் அவன் வளர்த்தான். பாறைகளாக இழுக்கிறதுக்கு யானையை பயன்படுத்தினாங்க. ரேம்ப்புன்றது கட்டி சுமையை இப்படி வச்சு தூக்க முடியாமல் ரேம்பில் கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சவங்க. அவங்க தான் மீண்டும் மீண்டும் இங்கே பிறக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கின்ற நோபல் லாரியட்ஸ் யாருன்னா அவங்க அன்றைக்கி இருந்த நோபல் கொடுக்காத பெறாதவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். 1 மில்லியன் வருஷம் 2 மில்லியன் வருஷமாக கல் ஆயுதத்தையே பயன்படுத்தியிருக்கிறாங்க. கரடு முரடான கல். அது அப்படி உடைச்சி அது கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் வரும் இல்லை. ஒரு கல்லை இன்னொரு கல்லை அடிக்கும்போது அது சப்பையாயிடும், இல்லை ஒரு சில்லு விழும். அது மைக்ரோலித்திக்குங்கிறாங்க. பெரிய கல்லை உடைக்கிறான். பெருசாக கையடக்கமான ஒரு சுத்தியல் கிடைக்குது. அப்புறம் குத்துறதுக்கு வேண்டிய ஆயுதம் கிடைக்குது, கிழிக்கிறதுக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் பார்ப்பான், சுச்சிந்திரா மாதிரி. அங்கே போயிட்டு கீழே இருக்க சில்லு கீறுது இல்லை, அதை எடுத்து கீறுவான். அது இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. இதை பார்த்தோன்னா குழந்தை விளையாட்டுலேருந்து இவன் கண்டுபிடிக்கிறான். இது நமக்கு தோல்லேருந்து மெல்லிசாக கிழிக்கிறதுக்கு, ஆடை செய்வதற்கு பயன்படணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த பேலியோலித்திக்னு சொல்லக்கூடிய பழைய கற்கால ஆண்டுகளே 1 மில்லியன் 1000 வருஷம் இதே கல்லை பயன்படுத்துகிறான். ஏன் அவன் அதை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை? ஆச்சரியமாக இருக்கு. எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அதை நியோலித்திக்னு சொல்லி புதிய கற்காலம் பண்ணிடுறான். அதை பாலிஷ் பண்ணுற மெத்தடு. பாலிஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் மைக்ரோலித்திக் சின்னதாக விரல் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஷார்ப் ஸ்டோன்ஸ் எடுத்து குச்சி முனையில் வச்சு அது ஈட்டியாக பண்ணியிருக்கிறான். அந்த கல்லையும் அந்த மரக்குச்சிங்கிறது மூங்கிலோ ஏதோ ஒன்று, அதை கழண்டு விழுந்துடும். நீங்களே அதை நீங்கள் செய்து பாருங்கள். தூக்கி வீசும்போது அது விழுந்துடும். இப்போ அது உள்ளுக்குள்ளே திறந்து
கயிறை போட்டு கட்டி அந்த கயிறுக்கு மேலே பிட்டுமன் அப்படின்னு ஒரு தார் பொருள் இருக்கும். பிட்டுமனுங்கிறது இயற்கையாக கிடைக்கிற தார்னா ரோட்டுக்கு போடுறாங்களே தார், அது பேர், அது பிட்டுமன் பேர். அந்த பிட்டுமனை எவனோ ஒருத்தர் ரகசியமாக கண்டுபிடிச்சி ரகசியமாக வச்சுருப்பான். அதை கொஞ்சம் சூடு பண்ணி அப்படியே அப்ளை பண்ணோம்னா கெட்டியாக அது ஆகிடும். அந்த ரகசியம் அந்த குலதெய்வமாக அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அது சாமி கும்பிடுவாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு சொந்தம்பாங்க. அந்த இடத்த வேலி போட்டு அந்நியர்கள் வராத பார்ப்பாங்க. இப்படி அந்த மாதிரி மினரல் கிடைக்கிற இடங்கள், கண்ணாடியை உற்பத்தி பண்ணுற முறை, அச்சாணி செய்வது, கயிறு திருப்பது, ஆடைகளை நெய்வது, தென்னை ஓலையை பார்க்குறான், தென்னை மட்டை, இந்த பண்ணாடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தா இயற்கையாகவே இப்படி பின்னிருக்குது. ஒரு நூல் இப்படி போய் இன்னொரு நூல் இப்படி போய் போயிட்டு இருக்குது. அது எப்படி அது செய்தது? அது உண்டாகும் போதே அப்படி உண்டாகிடுது. நீ அதை பார்க்குறோம், நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு. அப்புறம் ஒரு குழந்தை தான் அது விளையாடும். நூலை வரிசையாக கட்டிட்டு ஒரு நூலை மேலே போட்டு அது கோத்து கொண்டு வந்து அதையே கொண்டு வந்து மேலே கொண்டு போட்டு அப்படியே அடர்த்தியாக கட்ட உடனே ஒரு பாய் உண்டாகுது. அப்புறம் அதில் ஆடை செய்கிறாங்க. இப்படி தான் டெக்னாலஜி மெல்ல 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 வந்ததுங்க. இந்த டெக்னாலஜி எப்படி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்ததுங்கிறத நீங்கள் சும்மா இருக்கும்போது கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்களே சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. எனக்கு பெரிய பொழுதுபோக்கு இது எப்படி முதல்ல அவன் செய்திருப்பான். அவன் உடம்புல நம்ம கொஞ்சம் உள்ளே போய் நான் அவனாக இருந்து நம்ம கொஞ்சம் பார்த்து என்ன அது சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படியே தூங்கிடலாம். காலையில் எழுந்தபோது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அது மெமரி வரும். இப்படி தான் செய்திருப்பான் அப்படின்னு. அது யுரேக்கா அப்படின்றோம். இப்படி தான் நான் இந்த டெக்னாலஜிலாம் எப்படி வந்ததுங்கிறதுலாம் யோசனை பண்ணி பார்க்குறோம். அப்புறம் அதை புக்காக எழுதுகிறோம். ஜனங்களுக்கு அது போய் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. டெக்னாலஜி இந்த கற்காலத்திலேருந்து புதிய கற்காலம் அதுக்கப்புறம் மைக்ரோலித்திக் அதன் பிறகு தான் இறந்தவளை புதைத்தல், அவங்களுக்கு அவங்க உயிரோடு இருப்பாங்க, அவங்க கனவுல வராங்கன்றதுனால அவங்க இன்னும் இருக்கிறாங்கன்ற அவங்களுக்கு பலி கொடுக்கறது, அவங்களுக்கு பித்ரு கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வரும்பொழுது வேதம் அவங்களுக்கு இம்மிடியட்டாக புரியுது. அதற்கு வேதம் பயனில்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்பா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு வேதம் கொடுக்கலான்னு ரிஷிகள் தோன்றாங்க. இந்த ரிஷிகள் ஆண்டனா மாதிரி அந்த வேதத்தை அவங்க கொடுத்து இனிமேல் இவங்க வாழ்வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 மில்லியன் வருஷமாக கல்லுலேயே வாழ்ந்தவன் அதுக்கப்புறம் உலோகத்தை கண்டுபிடிக்கிறான். தாமிர காலம், முதல்ல தாமிரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரும்பு காலம், அந்த சமயத்திலே தங்கமும் உண்டாக்கிட்டாங்க. இரும்பு காலம் வந்த உடனே மனிதனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அயர்ன் ஏஜ் தான். ஏன்னா தாமிரத்தில் எவ்வளோ தான் பண்ணாலும் அது முன்னே ஆகிடும், கூர்மை இருக்காது, அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இரும்பு பிரிட்டிலாக இருந்தால் கூட ஷார்ப்பாக இருக்கும், எட்ஜை எப்போவுமே ஒரு கராராக அது வச்சுருக்கும். தாமிரம் எப்படி இருந்தால் முழுன்னு ஆகிடும், அது வெண்கல மாதிரி பெல்லு செய்கிறதுக்கு தான் யூஸ். இரும்பு கண்டுபிடிச்ச உடனே கட்டுமானங்களில் பெரிய மாற்றம் ஏற்படுது. அப்போ ஸ்மௌல்ட்ரிங்னு சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்ட்ரி, அதை ஹீட் பண்ணி அதை உருக்கி ஷேப்பை மாற்றுறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு வேல் செய்யணுன்னாக்க பாறையிலே வேல் மாதிரி பள்ளம் பண்ணியிருக்கிறாங்க. அது உருக்கி அப்படி ஊற்றினோடனே வேல் மாதிரி ஊற்றுது, அப்புறம் அதை பேத்து எடுத்துக்கிறாங்க. இப்படி ரிப்பீட்டடாக மோல்டு பண்ணக்கூடிய மெத்தட் பாறையில் செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் தேடி பாருங்கள், உங்களோட கூகுள் கொடுக்கும். வாழ் கூட செய்வது கூட வாழ் மாதிரியே பள்ளம் பண்ணியிருக்கிறாங்க பாறையில். ஒரு பக்கம் இப்படி ஊற்றினோட அப்படியே வழிஞ்சு அந்த பாறை போய் ஒன்று அது வாள் எடுக்கிறாங்க. இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ டமாஸ்கஸ்ங்கிற இடத்துல ஒரு வாள் இருந்தது, கான்கிரீட்டாக உடைச்சிடும், மொன்னை ஆகாது. அந்த டமாஸ்கஸ் இரும்பு எங்கேருந்து வருதுன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது, கோழிக்கோடு இந்த கேரளாவில் தான் இரும்பை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த ஸ்மௌல்ட்ரிங் மெத்தட் தெரியுது. இரும்போட என்னென்ன அளவு கறி கலக்கணும், ஆன்டிமனி எவ்வளோ கலக்கணும், இப்படிலாம் அந்த கலப்பை வச்சு ஸ்ட்ராங் எஃகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீல், அது பேர் தமிழில் எஃகுங்கிறோம். நம்ம தமிழில் எஃகுங்கிற வார்த்தை இருக்குது, அவங்க பின்னாடி தான் ஸ்டீல்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த சொல்லுலே சொல்லுது நமக்கு இந்த இரும்பை வார்த்து கருவி செய்கின்றது கேரளத்தில் நிறைய இருந்திருக்கு. அங்கே இருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த டமாஸ்கஸ் வாழ் தான் நெப்போலியன் போன்ற அந்த நெப்போலியனுடைய ஃபோரன் இருக்கிறானே அலெக்சாண்டர், அவங்க காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற வாழ். அந்த காலத்தில் வாழெல்லாம் ரொம்ப நீளமாக வைத்திருப்பாங்க, தூரத்தில் நிற்க வச்சு சண்டை போடுறதுக்கு. இந்த அலெக்சாண்டர் போன்றவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் வாழை பெருசாக வச்சுட்டு ஈட்டி பெருசாக வச்சுருந்தா நீங்கள் குழைங்க, சின்னதாக வச்சுட்டு இருங்க, அப்போ தான் கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியும் அப்படின்னு
வால் சைஸை கிட்ட பண்ணி அந்த இரும்பை ஸ்மவுல்டரிங் பண்ணி மல்டி லேயர், பரோட்டாவில் எப்படி லேயர் லேயராக இருக்குது அந்த மாதிரி லேயர் பண்ணுறாங்க. இரும்பை தட்டி 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 மெல்லிசாக்கி சப்பாத்தி மாதிரி ஆக்கி அப்புறம் மடித்து மறுபடியும் தட்டி தட்டி நீளமாக்கி மடித்து 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 ஒரு 100 முறை மடித்து சூடு பண்ணி அப்புறம் அந்த வாழை ஷேப் பண்ணுறாங்க. அதுதான் டமாஸ்கஸ் ஸ்வார்ட் அப்படின்னு பேர். இந்த டெக்னாலஜியெல்லாம் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்னு. சரி, வேறு கேள்வி. இரும்பு காலம் வந்த பிறகு தான் பெரிய மாற்றம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் ரொம்ப காலம் இரும்பு தான் இருந்தது. இன்னொரு பெரிய மாற்றம் வந்து தெரியுங்களா? பிளாஸ்டிக் காலம். பெரிய ரெவல்யூஷன் மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. பிளாஸ்டிக்னா என்ன? எந்த ஷேப்பில் வேணால் செய்யலான்னு அர்த்தம். அது பேர் பிளாஸ்டிக்னு அர்த்தம். பிளாஸ்டிக்ன்றது ஒரு பொருள் இல்லை. பிளாஸ்டிசைசர். பிளாஸ்டிக்னா அதை வளைக்கலாம், நிமித்தலாம், அது கெட்டியாக இருக்கும், ஹீட் பண்ணலாம், மறுபடியும் கெட்டி பண்ணிடலாம் அப்படின்னு குயிக்காக பண்ணக்கூடிய மெத்தட் வந்தோடனே நம்ம 3க்கு வரைக்கும் போயிட்டோம். நிலா வரைக்கும். நிலாவுக்கு போகிற அளவுக்கு நமக்கு சக்தியை கொடுத்தது பிளாஸ்டிக் தான். இப்போ பிளாஸ்டிக் ஒழிகன்னு சொல்லக்கூடாது. பிளாஸ்டிக் வந்த பிறகு மரம் தப்பிச்சு போயிடுச்சு. இன்றைக்கி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் வந்து ஒரு 100 இருக்குது. இது எத்தனை மரத்தில் செய்திருந்தால் எத்தனை மரம் செத்துருக்கும்? இப்போ மரங்களை காப்பாற்றுறது யார்? பிளாஸ்டிக் தான். இன்றைக்கி விண்டோஸு, நிலவு, ஃபர்னிச்சர்ஸு, காருக்குள்ளே மெயின் கட்டுமான பொருட்கள், வண்டிகள், எதுவுமே இப்போ மரம் நம்ம யூஸ் பண்ணுறது. மரத்தை நம்ம ஆக்சிஜனுக்காகவும் அழகுக்காகவும் இயற்கையாகவும் விட்டுற அளவுக்கு நம்ம வந்தது காரணமே பிளாஸ்டிக் தான். அதனால் பிளாஸ்டிக் நம்ம வந்து ஒழிக சொல்லக்கூடாது. அதை அளவாக பயன்படுத்தணும். அது கிடைச்சிதுன்றது ரீஃபில் பண்ணிவிட்டு எழுதி தூக்கி போடக்கூடாது. ரீசைக்கிள் பண்ணணும். ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கணும். ரீசைக்கிள் பிளாஸ்டிக் எப்போ வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் பிளாஸ்டிக்னு சொன்னோடனே அலர்ஜி, அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உண்டாகுது, அது ஃபுட்டுலலாம் கலக்குது, இப்படிலாம் பயப்படக்கூடாது. மைக்ரோ பிளாஸ்டிக் எப்போ வரும்? நான் ரீசைக்கிளபிள் தானே வர முடியும். சைக்கிளபிள் பிளாஸ்டிக்கில் இது வராதில்லை. அதுதான் இன்னொரு பிளாஸ்டிக் ஆகிடுச்சு. நான் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் தான் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் காரணம். சரி. எந்த ஒரு வேலை செய்தாலும் பிரக்ஞை இல்லாமல் செய்ய முடியாது. அதாவது ஆத்மா தான் எல்லாமே. எந்த வேலை செஞ்சாலும் ஆத்மா தான் அதில் என்றிருக்கையில் நல்லது கெட்டதை அது ஏன் உணர்த்துவதில்லை? எப்பொழுதும் நான் மனசாட்சிப்படிதானே நடத்தப்படுகிறோம். அருள்செல்வம் காரைக்காலிலிருந்து கேட்டிருக்கேன். நீங்கள் மனசாட்சிப்படி நடக்கிறதுனால தான் அது ஒன்றும் செய்கிறது இல்லை. ஆத்மா நீ செய்ப்பான்னு சொன்னால் அது ஒழுங்காக செய்யும். மனசாட்சியை கொண்டு வந்து உள்ளே விட்டு தான் தப்பு. இப்போ நெருப்பு நான் தரேன், அது ஆத்மா. ஒரு கேஸ் சிலிண்டரில் ஒரு 5 ஸ்டவ் கொடுத்துருக்குறேன். 5லேயும் ஒரே கேஸ் தான் பாயுது. 5 பேரும் சமையல் போட்டி வைக்கிறேன். எல்லாருக்கும் சமையலுக்கு அதுதான் வெப்பம் தருது. ஆனால் 5 பேர் சமையலும் ஒரே மாதிரி இருக்குதா? ஒருத்தன் உப்பு அதிகம் போட்டிருக்கிறான், வாயிலே வைக்க முடியல ஒருத்தனுக்கு, ஒருத்தன் சூப்பராக பண்ணுறான். இந்த கேஸ் தான் காரணம்னு சொல்லுவோமா? கேஸ் இல்லாமல் எதாவது நடக்குமா? அப்போ கேஸ் என்ன பண்ணுதாங்க? ஆனால் அதுதானே வந்து ஒரு சமையலுக்கு முக்கியம். சமையலுக்கு என்னென்ன வேணும்னு கேட்பாங்க. இல்லை பாத்திரம்பாங்க, காய்கறி, அரிசிமா. யாரும் நெருப்பு சொல்ல மாட்டாங்க. உண்மையில் நெருப்பு தான் சமையலுக்கு காரணம். சமையல் என்பதே நெருப்பு தான் சமைக்குது. இதெல்லாம் பொருள், அந்த பொருள் எங்கே சமையுது? அப்போ நெருப்பு தானே பிரதான காரணம். அது புஷ்கல காரணங்கிறேன். அது புஷ்கலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதுனால புஷ்கலம். இப்போ புஷ்கல காரணங்கிறது இம்மீடியட் காசு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இம்மீடியட் காசு எப்படி நெருப்பாக இருந்தாலும் கூட இவன் தப்பாக சமைக்கிறானேன்ட்டு அந்த கேஸ் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, தம்பி உப்பு அதிகம் போடுறேன்ப்பா அப்படின்னு கேஸ் சொல்லுமா? நீ வெற்றி பெற்றுடுவ, ஜாக்கிரதை, அவன் தோற்றுருவான் அப்படின்னு அது ஒன்று எச்சரிக்கை கொடுக்குதா? ஆனால் அது இல்லாமல் இங்கே சமையல் நடக்கிறது. அதே போல் எல்லா காரியத்தையும் செய்வது எல்லாமே அந்த காரணம்தான். அந்த காரணம்னா நம்முடைய உள்ளம். ஆனால் உள்ளம் சமைக்காது, ஆத்மா இருந்தால் தான் செய்யும். அந்த ஆத்மா வேண்டிய பிரகாசத்தை தான் கொடுக்குது, அதுக்கு வேண்டிய அறிவுத்தன்மையை தருது.
அறிவில்லாத ஒரு ஜடத்துக்கு அறிவாளி மாதிரி ஆக்கி கொடுக்குது. அந்த அறிவை வந்து பயன்படுத்துறது அந்த கரணம் தானே. அந்த கரணத்தை தூய்மை இல்லைன்னா ஆத்மா உள்ளே போனால் எப்படி ஆகும்? தூய்மையற்றதாக தானே இருக்கும். அந்த கரணம் தூய்மையாக இருந்ததுன்னா அது உள்ளே இருக்கிற பிரகாசி ஆத்மா இருக்கும். அப்போ ஆத்மா வந்து அது சொல்லலாமல்ல, நீ அழுக்காக இருக்கிறப்பா, அது சொல்லாது. அதை கண்டுபிடிக்கிறது வேலை, அதனுடைய வேலை. எவன் அழுக்கு பண்ணானா அவன் தான் கண்டுபிடிக்கணும். அந்த அழுக்கையும் ஆத்மா தான் காட்டி கொடுக்குது. ஆத்மா இல்லைன்னா அந்த அங்கிட்ட அழுக்கு இருக்குதுன்னு தெரியாது. இப்போ அந்த கரணத்தில் அழுக்கு ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை. அந்த கரணத்தினுடைய தெளிவு ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லை. இந்த அழுக்கும் தெளிவும் சுத்தமும் அசுத்தமும் அவங்களுடைய பிரச்சனைகள். ஆனால் அவங்க சுத்தம் படுத்திக்கிறதுக்கும் அது அலோ பண்ணும், அது அசுத்தமாக்கிக் கொள்வதும் அது செய்யும். அப்போ அவர் யாருன்னா அவர் பேர் அனுமந்தா அப்படின்னு பேர். கிவ்ஸ் பெர்மிஷன். அனுமந்தான்னா அனுமதி கொடுத்துட்டேன்னு அர்த்தம். செய்யுங்க, அனுமதி கொடுக்கறது. அது எல்லாத்துக்கும் அனுமதி தரும். சூரிய ஒளி எல்லாருக்கும் அனுமதி தருது இல்லை? திருடனுக்கும் அனுமதி தருது, கொலை பண்ணுறவனுக்கு அனுமதி தருது, பாடசாலை நடத்துறவங்க அனுமதி பண்ணுது. சூரிய ஒளி சுற்றி என்னென்னா நீங்கள் செய்யலாம், துஷ்ட காரியமும் செய்யலாம். அது இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் எதுலேயுமே அது பங்கு பெறுவதில்லை. இந்த மாதிரி தான் ஆத்மாவும் அந்த கரணமும். பழி ஓரிடம் பாவம் ஓரிடன்ற மாதிரி. அந்த கரணம் செய்கிற பாவத்தை பழியெல்லாம் ஆத்மா மேலே பார்க்குறோம். அது கூட இருந்தது தான் கில்ட்டி பை அசோசியேஷன். கில்ட்டி பை அசோசியேஷன் தெரியுமா? 2 பேர் ஸ்கூலில் பக்கம் உட்காந்துருக்கான். ஒருத்தன் பக்கத்தில் சீண்டிகிட்டே இருக்கிறான். அந்த டீச்சர் இது பாரு, அது வால் மாதிரி தொங்குது, அந்த பின்னல் பாரு வால் மாதிரி தொங்குது, பாரு 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 அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து கவனிக்கணும்னு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கிறான். இவன் இது வந்து நோண்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டாண்ட் அப் போத் ஆஃப் யூ அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்யாதவனே எழுந்து நிற்கிறான். அது கில்ட் பை பக்கத்தில் உட்கார்ந்ததுனால வந்து. இப்படி தான் ஆத்மாவும் அந்த கரணம் பக்கமாக இருக்குது. இது பண்ணுறதை சேர்த்து பனிஷ்மெண்ட் இதையும் அனுபவிக்குது. இது போகிற போக்கெல்லாம் அது போகுது. இது மாற்றமெல்லாம் இதில் நடக்கிற மாதிரி தெரியுது. வயிற்றில் குழப்புது, வயிற்றில் ஏதோ போட்டுட்டீங்க, அது உள்ளே வந்து ஆடுது. நீங்கள் என்ன சொல்ல, வயிறு ஒரு மாதிரி கலகுதுன்னு, எனக்கு மயக்கம் வருதுங்கிறீங்க. அது ஒரு பாத்திரம், அங்கே ஏதோ நடக்குது அப்படி சொல்கிறதில்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வயிற்ற கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே எங்கே கலக்குதுன்னா அது அங்கே கலங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புகள் நடந்தால் மட்டும் எண்ணில் நடக்குதுங்கிறான். அப்போ உடம்புல நடக்கிறதெல்லாம் எண்ணில் நடப்பதாக நினைக்கிறது ஒரு கன்ஃபியூஷன், பிரமை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆத்மா தான் நீங்கள் உண்மையில், ஆனால் ஆத்மா தான் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது செய்கிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுது. அந்த காரணத்துடைய செயல் என்பது மாதிரி தெரியுது. அப்படி கூட இருக்கலாம் இல்லை? நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த சட்டையை இந்த கடைசி முனை இருக்கும்ல, அது இப்படி 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 பிடிச்சிக்குவேன். பட்டனில் கடைசி கொஞ்சம் தொங்கும் இல்லை, அது இப்படி பிடிச்சோம்னா அது நிற்கும். என்ன பண்ண, அந்த கைக்குள்ளே வந்து நூல் கட்டி அதை இங்கே கொண்டு வந்து கையில் விட வச்சுக்குவேன். நான் சல்யூட் அடிக்கும்போது இது சல்யூட் அடிக்கும் பார் அப்படின்றேன். அவங்களுக்கு நூல் உள்ளே கட்டியிருக்குது யாருக்கும் தெரியாது. இப்படி இன்னும் போது அது மடிச்சுக்கும். அப்புறம் கை இறக்கணுன்னு அது நின்றுக்கும். இது எப்படிடா இது சொல்ல பேச்சால் அது கேட்குது. கில்ட்டி பை அசோசியேஷன். கண்ணுக்கு தெரியாமல் நூல் இது அதையே கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஆத்மாவும் அந்த கரணமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கலப்பில் அனாதிகால பிராந்தியில் இருக்குது. அனாதி காலத்திலே அது வந்து நானும் அதுவும் ஒன்றுன்னு நினச்சிக்கிச்சு. தாதாத்மிய சம்பந்தங்கிறோம். அதுவும் வந்து ரெண்டுன்னே தெரியல. 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, ஐக்கியம் ஆயிட்டாங்க. பிரம்மத்துக்கு ஐக்கியம் பண்ணுறது பேர் அந்த கரண ஐக்கியம் நடந்துடுச்சு. மறுபடியும் இந்த ஐக்கியத்தை கழிச்சு அதில் ஐக்கியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் ஆத்மா அபகத பாப்மா, எந்த பாபமும் செய்யாத தூய்மையான சுத்த சைதன்யம் அப்படின்னு உங்களுக்கே உங்களை பற்றி விளங்கும். அப்போது நான் செய்த தப்புகளெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த கரணத்தோட சம்பந்தத்தில் இருந்த கில்ட் பை அசோசியேஷன். இப்போ ஐ எம் நோ லாங்கர் அசோசியேட்டட். உன் வேலை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லுவோம். அந்த காரணத்தை பயம் வந்ததுன்னா, உனக்கு இதுதானே உனக்கு வழக்கம், பயந்து தொலை, அதுக்கு அனுமதி தரும். இப்போ அந்த காரணம் ஆத்மாவுடைய சப்போர்ட் இழந்துடுச்சு இல்லை, அசோசியேஷன் இல்லை, அந்த பொண்ணை தான் மாற்றி வேற இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே. இப்போ அந்த காரணத்துக்கு எவ்வளோ செய்தாலும் அவளுக்கு அசோசியேஷன் இல்லாதனால கில்ட் வரல. இப்படி
நாம் விவேகத்தால் அந்த கரணத்திலேருந்து நாம் பிரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஆத்மா அங்கே தள்ளி போய் உட்காந்துட்டான். இந்த அந்த கரணம் சேட்டையெல்லாம் பண்ணுது. அவள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். செய்யாதடின்னு சொல்ல மாட்டாள், செய்யணும் தூண்ட மாட்டாள். நமக்கு பிரச்சனை இல்லை, இன்னொருத்தன் பக்கத்தில் உட்காந்து அவங்க தான் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறோம் இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்ன 2 பேர் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த கரணங்கிற ஒரு புறாவும் ஆத்மாங்கிற புறாவும் இந்த உடம்புல உட்காந்துட்டு இருக்குது. ஒரு புறா சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது, அந்த இன்னொரு புறா அதை வேடிக்கை பார்த்துட்டு அதுவும் மாட்டிக்கிட்டு பாரு அவன் பண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்கிறான் பாருன்னு ஆத்மாவை தான் காட்டுறாங்க. உடம்பு தப்புன்னு தானே சொல்கிறாங்க, நீ தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ நான் ஆத்மா தானே, ஆத்மா தான் எல்லாம் பழி சொல்கிறாங்க. நானும் ஒத்துக்கிறேன். இப்போ தான் எனக்கு 2 புறா இருக்கிறது தெரியுது. ஒரு புறா சேட்டை பண்ணுது, அசோசியேஷனை கட் பண்ணிவிடுவோம். இப்படி கை தூக்குனாக்கா இது மடிக்குதுன்னா அது காரணம் நூல். யாரோ விஷயம் தெரிஞ்ச நூலை கட் பண்ணிட்டான்னா நான் எவ்வளோ சல்யூட் அடிச்சாலும் இது ஆடாது. இது மோட்சமடைந்த ஆத்மாவாயிடும். அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுது. அடுத்த கேள்வி கேட்கும். அஷ்டாவக்ரர் கூறியதைப் போல நொடியில் ஞானமடைய முடியுமா அல்லது கர்மவினை கரையும் வரை காத்திருக்க வேண்டுமா? சரவணன் கரூர்லேருந்து கேட்டிருக்காரு. ஆமாம், கற்பூரம், கறிக்கட்டை, வாழைமட்டை 3த்தில் வத்தி குச்சியை வைக்கிறேன், எது உடனடியாக பிடிக்கும்? ஒரு வினாடியில். கற்பூரம், கறிக்கட்டை, வாழைமட்டை. உங்களுக்கே தெரியும், வச்ச உடனே வாழைமட்டை அது காயணும். அது 2 வாரம் 3 வாரம் வெயிலில் நல்லா காஞ்ச பிறகுன்னா அது பிடிப்பார். இந்த கறியும் பிடிக்கும், அது ஊதிக்கிட்டே இருக்கணும். இப்படி மனிதர்களெல்லாம் அதிகாரத்துவத்தில் இப்படி கற்பூரம், கறிக்கட்டையும் வாழை மட்டையுமா இருக்கிறாங்க. நல்லா ஒரு சில பேர் வச்ச உடனே பற்றிக்கிறாங்க. அப்போது கற்பூர புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வச்ச உடனே பற்றிக்குதுப்பா, கற்பூர புத்திடா அப்படின்னு. சில பேர் மக்கு சாம்பிராணிங்கிறாங்க. அது நெருப்பு ஏதாவது ஒன்று அதில் போட்டால் தான் அது வேலை செய்யும். எவ்வளோ நாள் வச்சா மக்காக இருக்கும். அந்த நெருப்போடு வச்சோம்னா அந்த நெருப்புனால அதை பண்ண முடியும். அதுக்கு நெருப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா சாம்பிராணி அப்படி அமைக்கும். அதை மக்கு சாம்பிராணின்னு நம்ம திட்டுறோம். நெருப்பையும் சேர்த்து அது அணைச்சிடும் நிறைய போட்டோம்னா. இப்போ சொல்லுங்கள், அப்போது கற்பூரமாக மாறுறது எப்படி? அதுக்கு தான் விவேக வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குவாலிட்டி. இந்த விவேகம் வைராக்கியம்ங்கிற ஒரு சூடும் கொடுக்கணும், விசிறியும் விசிறணும். ஹீட்டர் மாதிரி சூடும் இருக்கணும், அது கூட ஃபேனும் போடணும். இந்த பொறிக்கடையிலலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. சூடும் கொடுப்பாங்க, ஃபேன்லேயும் அது காற்று அனுப்பாங்க. இந்த விவேகம் வைராக்கியம் 2 சேர்ந்ததுன்னா அரிசி சீக்கிரம் பொரியாயிடுது ஒரு நொடியில், இல்லைன்னா ரொம்ப காலம் ஆகும். இதுதான் வித்தியாசம். விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்கம் இந்த 3 இருந்துடுச்சுன்னா, முமுட்சுத்துவம் இருந்ததுன்னா, முமுட்சுத்துவம் கட்டாயம் வேணும். முமுட்சுத்துவம் இல்லாமல் இதெல்லாம் இருந்து கூட அவன் சொன்னால் போனால் போகுது அப்படின்னு விட்டுடுவான். சொன்னார் அப்புறம் பார்க்கலாம், எப்படின்னா அவசரம் பிரம்மம் ஆகிறதுக்கு. நம்ம தான் பிரம்மம் தெரிஞ்சாச்சு இல்லை, அப்புறம் என்ன பிரம்மம் ஆகிறது? சரி மெல்ல பிரம்மம் ஆகலாம். இருக்க வரைக்கும் மனுஷனாக வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துக்கலாம். எப்பயாவது துன்பம் வரும்போது பிரம்மம் ஆகிடலாம் அப்படின்னு இருந்தோம்னா, துன்பம் வரும்போது பிரம்மம் எல்லாம் ஹெல்ப் பண்ணாது, அது அலோ பண்ணும். அப்படிப்பட்டவன் தான் கற்பூர புத்தி. எப்பொழுதுமே நாம் அந்த நெருப்பை ஞான அக்னியை வாங்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும். எப்படி வீட்டு அக்னியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோமோ, சாம்பிராணி போடுறதுக்கு கறி வேணும்னா எதில் எடுத்துகிட்டு போகிறீங்க? பாக்கெட்டில் போடுங்க எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை பேப்பரில் அடித்து எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. அந்த பாத்திரம் தயாராக இருக்கணும். இப்போ ஞானாக்னியை வாங்கினோன்னா அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். அந்த உறுதி வரணும் இல்லையா? அந்த உறுதியான மன உறுதி யாருக்கு இருக்குதோ, தீரக அப்படின்னு சொல்கிறாங்க. மன உறுதி, திருடம், தீரக அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதி இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரம்ம ஞானம் கிடைக்கும். ஏன்னா பிரம்மம்னு சொன்ன பிறகு அவன் பயந்து போயிடுவான். நானா கடவுள், என்ன பிரச்சனையில் மாட்டி விடாதீங்க, என் தயவுசெய்து நான் இங்கே வாசுதேவனாக இருந்துக்கிறேன், தேவதத்தனாக இருந்துக்கிறேன், என்னெல்லாம் கடவுள் ஆக்கிட்டு வச்சுட்டு 1000 பிரச்சனை. நமக்கு ஏற்கனவே ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க.
இப்படிலாம் கோழை மனசு வந்துடும். இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லைங்க. ஜீவன் முக்தி, விதேக முக்தி, பதமுக்தி, கிரமமுக்தி ஆகியவற்றை விளக்கவும். ஜீவன் முக்தி, விதேக முக்தி, பதமுக்தி, கிரமமுக்தி. குணாலன் தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. முதல்ல பதமுக்தியை பார்ப்போம். இந்த முக்தி அப்படிங்கிற சொல் விடுதலைன்னு அர்த்தம். ஒரு பதவியில் கொடுத்தா ஒரு விடுதலை கிடைக்கும். சில பேர் அவன் ரொம்ப ஒரு பந்தத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதாக அப்பா, இனிமேல் நீ வேண்டாம், சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் தான் டியூட்டி, அப்புறம் வேற ஒரு சூப்பர்வைசர் வந்துடுவார், நீ பார்த்துக்கண்ணா. ஒரு பதவி கிடைச்சிடுச்சுல்ல, அப்போ அவனுக்கு அந்த 12 மணி நேரம் கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குதுல்ல. அப்போ அவன் என்ன சொல்லுவான், நல்ல விமோச்சனம் கிடைச்சிதுப்பா எனக்கு. அந்த விமோச்சனம் பேர் தான் முக்தி அப்படின்னு அர்த்தம். இது பதவினால் கிடைச்ச முக்தி. எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த பதவிக்கு இன்னொருத்த வேட்டு வைப்பான்ல, யாராவது ஒருத்த போட்டு கொடுத்துருவான். ஸோ இவன் வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை ஆளுக்கிட்ட வந்து சலுகை கொடுக்குறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பதவி போயிடும். இப்போது இப்படி ஒரு முக்தி கிடைக்குது, அது பேர் பதமுக்தி. எப்படிப்பா, என்ன பதம் கிடைக்கும் அப்படின்னா, இறைவனுடைய லோகத்தில் வைகுண்டமோ கைலாயமோ சொர்க்கமோ அங்கே நீண்ட காலம் வாழலாம். அந்த லோகத்தில் இருக்கலாம். அது பேர் சாலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாமீபம், இன்னும் ஒரு பதவி. நீங்கள் இங்கேயே ஒரு அந்த உலகத்தில் அப்படி சுற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து சாமி பக்கத்தில் இருந்துட்டு அவருக்கு சந்தனம் அரைக்கிறது, பூவுக்கு கொண்டு வர்றது, அப்புறம் பூஜைக்கு வேண்டிய பொருள்லாம் கொண்டு, அந்த மாதிரியான வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அது சமீபம். அப்பப்போ நம்ம சாமியை பார்த்துக்கலாம் இல்லை, அப்பப்போ கேட்கும்போது சந்தனம் ரெடிங்க சார் அப்படின்னு கொண்டு போய் சன்னிதானத்தில் போய் பார்த்துட்டு அந்த அவர் பூஜாரிகிட்ட கொடுத்துட்டு சாமியை ஒரு தடவை சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கோயிலெல்லாம் அப்படி தானே பார்க்குறேன்ல. இவங்களுக்கெல்லாம் எப்போ நினச்சாலும் உள்ளே போயிடலாம். நம்ம கூட ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வந்தேன், நான் அங்கே தாங்க நான் பில் அடிக்கிறவன், இந்த கோயிலில் நான் தான் சந்தனம் கொடுக்குறவன், வாங்க உங்களுக்கு கொண்டு போய் சாமி காமிச்சு வந்துடுறேன்னு காட்டிடுவாங்க. அப்போ அந்த பதவி கொஞ்சம் பெட்டர் இல்லை, சமீபமாக இருக்குது. இன்னொரு பதவி இருக்குது, அந்த ரூபமே உனக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீயும் போய் பூலோகத்தில் ஏதோ ஒரு விக்கிரகத்தில் உனக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், பீளமேடில் தெரு பிள்ளையாருக்கு நீ தான்ப்பா பிள்ளையாராக இருக்கணும். அங்கே இருக்கிற அவங்களுக்கு உனக்கு அர்ச்சனை பண்ணி உனக்கு தேங்காய் பழம்லாம் போட்டு உனக்கு கேட்டுக்கிட்டாங்கன்னா நீ வந்து பண்ணிக்கோன்ட்டு பிள்ளையாரனுடைய ரூபத்தை கொடுத்துருவாங்க. அந்த ஜீவன் பிள்ளையாராக இருந்துக்கிட்டு இந்த விக்கிரகத்தினுடைய ஷேப்பையாக அவர் எடுத்துக்குவார். அப்படி கிடைச்சா அது ஒரு பதவி. வசிக்கிறதுக்கு சொர்க்கலோகம், தேவலோகம். ஆனால் பதவி என்ன, இவங்கெல்லாம் எடுபிடி. இங்கே பூமியில் இருக்கலாம் எனக்கு எடுபிடி. எனக்கு வேலைக்கு பொங்கல் தராங்க, நெய்வேத கொழுக்கட்டை தராங்க, தேங்காய்லாம் உடைக்கிறாங்க. இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா தானே. அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு முக்தி தான். எவ்வளோ நாளைக்கு முக்தி? அந்த சிலையை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் அது ரோட்டில் இருக்கக்கூடாது, பீளமேல் அப்படி ஒன்று நடந்தது. இப்போ அவரை கொண்டு போய் பேர் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு காளி கோயிலில் வச்சாங்க. அது முன்ன மாதிரி மகத்துவம், காளி கிடைக்கிற மகத்துவம் இவருக்கு கிடைக்குமா? அம்போன்னு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். இப்போ அந்த பதவி என்னாச்சு? இப்படி பதமுக்திங்கிறது ஆபேக்ஷிக முக்தி. ரிலேட்டிவ்லி இட் இஸ் பெட்டர். ஒரு முக்திக்கு ஒரு ஆல்டர்னேட். அப்போ முக்தியெல்லாம் கொடுக்க முடியாது, இதை வச்சுட்டு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இது வந்து பதமுக்தி. சாயுஜ்யன் ஒன்று, இறைவனாகவே மாறிடுறது, பிரம்மமாக மாறிடுது. அது வந்து வாழும்பொழுதே இதை ஞானத்தால் நான் பிரம்மம் என்று தன்னை அறிந்து கொண்டால் அவன் பதவிகள்லாம் போகிறதில்ல, பிரம்மே ஆயிடுறான். இறைவனாக கூட இல்லை, சிருஷ்டிகர்த்தாவுக்கு மேலே இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மமாக அவன் கலந்து விடுகிறான். பாருங்க, கலந்ததை இங்கே அனுபவிக்கிறான் உலகத்தில், சரீரத்தில். சாதாரண மனித சரீரத்திலேயே பிரம்மத்தினுடைய பேரானந்தத்தை, அளவற்ற தன்மையை அவனுக்கு சிருஷ்டி மட்டும் தான் பண்ணக்கூடியது, சர்வஜ்ஞமெல்லாம் இருக்காது. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஆனந்தம் கிட்ட இருக்கு. கடவுளுக்கு ஏதாவது நம்ம சிபாரிசு பண்ணலாமா? சாமி இதை கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, என்கிட்ட 2 செருப்பு இருக்குது, நீங்கள் ஒன்று போட்டுக்கிறீங்களா அப்படின்னு.
யாருக்காவது சாமி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சாமி காத்துட்டு இருப்பாரா? சாமிக்கு ஏதாவது கொடுத்து அவர் மனசை நிறைவுபடுத்த முடியுமா? பிரம்மத்துக்கு இந்த கடலெல்லாம் கொடுக்குறேன்னா கூட, டேய் இந்த கடலே நான், திருநெல்வேலி அல்வா தரேங்கிறார். திருநெல்வேலிக்கு அல்வாவா இருக்கிறார். அவருக்கு நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு எந்த பொருளுமே இந்த பூலோகத்தில் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவர். இந்த ஜீவன் முக்தனுக்கான அவனும் அப்படிதான் இருக்கிறான். அவருக்கு இந்த பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதையெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சொர்க்கலத்துலேருந்து கொண்டு வந்திருக்க பாரிஜாத மலர் சுவாமி அப்படின்னு அந்த முனிவருக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏங்க இது விஷ்ணு கையில் இருக்கிற சங்குங்க அப்படின்னு. அவர்கிட்டே கொண்டு போய் கொடு. இந்திரன் தன்னுடைய மாளிகையை உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார். அவங்களுக்கு விதவிதமான அறைகள் இருக்குது, பஞ்சு மெத்தைகள் இருக்குது, அன்னப்பட்சியினுடைய தோகை இருக்குது இல்லை, அதில் செய்யப்பட்ட மெத்தை, அதனுடைய டவுன் ஃபெதர்ன்பாங்க, புண்ணு உதவுனா பறக்கும், அது மாதிரி சேகரித்து தலைக்காணிலாம் செய்து அந்த மாதிரி மெத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் தொணன்னு பிரச்சனை கொடுக்குற? அப்படி நகரு. இந்த வேரில் தலை வச்சு படுத்துட்டு இருக்காருல, மரத்து வேரில், இதை விட சுகம் அங்கே என்ன இருக்குது? எனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு ஈரேழு லோகத்தில் ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் வாழறான்னு வைங்க. எதனால் அப்படி அவன் இருக்கிறான்? அவனுக்கு பிடிக்கலையா? வெறுப்பா? இல்லை, அவன் மனவு நிறைவாக இருக்குது. ஒரு நிறைந்த மனதுக்கு எதை கொடுத்து அவனை இன்னும் நிறைக்க முடியும்? ஏற்கனவே சூட் கேஸில் போட்டு ஏறி உட்காந்து லாக் பண்ணியாச்சு, இன்னும் 2 சாக்ஸ் டோரில் போடுங்கன்னா எப்படி முடியும்? அது சூட் கேஸ்ன்னு சொல்லும், எங்கேயாவது போ தொலை, இங்கே மறுபடியும் திரிக்காது அப்படின்னு. அப்புறம் அதுலேருந்து 4 துணி எடுத்து வெளியே போட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன இப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுமா? உள்ளே இருந்து எல்லாம் எடுத்து போட்டாலும் சூட் கேஸ் ஒன்றும் சொல்லாது. உள்ளே போட்டு திணிச்சாலும் அதுக்கு மேலே எது கொடுத்தாலும் அது வந்து சந்தோஷப்படுவதில்லை. நான் காங்ஷதி ந துவேஷ்டி, அதுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பூர்ண ஆனந்த மன நிறைவில் இருக்கிறது பேர் ஜீவன் முக்தி. அப்படி வாழும்போதே அந்த பிரம்ம நிலையில் பேரானந்தத்தில் நிறைவில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பிராரப்தம் முடிந்து போய் அந்த சரீரமும் அழிந்து போகுது. அந்த உள்ளம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்களும் இந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவருக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. அங்கே ஒருத்தர் அகங்காரம் யாரும் இல்லை, அது எங்கே இருக்கிற பிரம்மமாக போயிட்டார் அவர். இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ்னு நமக்கு யூஸ் ஆகுது. நிறைய பேர் ஜீவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அந்த ஞானேந்திரியங்கள் 5 அந்தந்த தேவதைக்கு போயிடும், கர்மேந்திரியங்களும் அப்படி போயிடும். அதான் படிச்சிருக்கல, பாதம் விஷ்ணுக்கிட்ட போயிடும், கைகள் வந்து இந்திரன் கிட்ட போயிடும், இப்படின்னு ஒவ்வொன்று, கண்ணு வந்து ஆதித்யனுக்கு போயிடும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ். இங்கே ஒருத்தர் முனிவர் வந்து முக்தி அடைஞ்சு விதேக முக்தி அடைஞ்சிட்டாருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, சரீரத்தை அவங்க புதைச்சிட போகிறாங்க, எரிக்க போகிறாங்க, அது எங்கேயாவது நாய் நிறைய சாப்பிடுது. இந்த சூக்ஷ்ம சரீரமும் அது பிடிச்சி வைக்கிறது அகங்காரம் ஒன்றும் இல்லை, அந்த பசையே போச்சு. நான் இதுதான் சொல்லக்கூடிய ஒரு எண்ணமே இல்லை. நான் இதுதான் தானே பிடிச்சி வச்சுருக்குறோம். கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கிறது இல்லாமல் உடம்பையும் பிடிச்சி வச்சு அது வெளியே இருக்கிறதையும் எந்த எண்ணுதுன்னு பிடிச்சி வச்சுருக்குறோம். 5 ஏக்கர் நிலம், வீடு, சொத்தெல்லாம். இப்போ சரீரம் போச்சு, எல்லா நிலமும் போச்சு, அந்த கரணம் போச்சு. இனிமேல் அது புடிமானத்துக்கு யாருமே இல்லை. கர்ம பலன்லாம் பாக்கி நிறைய இருக்குது, அவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்க. சஞ்சித கர்மெல்லாம் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இவன் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கிறான், இப்போ இது என்ன பண்ணுறது, நாங்கள் இதை அனுபவிச்சு ஆகணுமே அப்படின்னு. அனுபவிக்கிறது ஆளே இல்லை பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஒரு கர்ம பலனும் அவனுக்கு கிடையாது. விதேக முக்தி. எவன்லாம் பாவம் பண்ணுறானோ இவன் செய்த பாவத்துக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போயிடுவான். எவன்லாம் புண்ணியம் பண்ணுறானோ முனிவன் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் அவனுக்கு போயிடும். இப்படி ஜீவன் முக்தியும் அவன் இறந்து பெறுகின்ற விதேக முக்தியும். உயர்த்தன் இந்த பூமியிலேயே வாழ்ந்து யோகத்தில், ஒரு கர்ம யோகத்தில் உச்ச நிலைக்கு போயிட்டான். மனம் ரொம்ப தூய்மை அடைஞ்சிடுச்சு. தூய்மை என்னென்ன? விருப்பெருப்புகளற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு சந்நியாசியாக இருக்கிறான். அந்த தியாகமும் சந்நியாசமும் கலந்த பரிசுத்தமான மனசு. ஆனால் தன்னை பிரம்மம்னு கண்டுபிடிக்கவே இல்லை. அவனுக்கு குரு அமையலை, சாஸ்திரம் கிடைக்கல, அவனு வயசும் அப்போது சாகிற வயசு.
ஆனால் அவனுடைய நிலை இப்போ எண்ணி பாருங்கள். ரொம்ப பாத்திரம் சுத்தம் பண்ணி வச்சுட்டான், அப்புறம் பந்தி முடிஞ்சு போச்சு. சாம்பாரும் தீர்ந்துடுச்சு, பொங்கலும் தீர்ந்துடுச்சு. சுத்தமான தட்டு எடுத்து போய் கீழே என்னப்பா லேட்டாக வந்திருக்கீங்களே, இப்போ தான் எல்லாதான் முடிஞ்சது, நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இப்போ அவன் என்ன பண்ணுவான்? அதே தட்டை தூக்கிக்கிட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனேன்னு இன்னொரு பிறவி எடுப்பான். இல்லைன்னா நேராக அந்த சுத்தமான மனசை சத்தியலோகத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க. உனக்கு பூமியிலெல்லாம் குரு எல்லாம் சொல்லி கொடுத்தா பத்தாது, அந்த பிரம்மதேவன் தான் உனக்கு குரு. அங்கே நீண்ட காலம் நீ வாழ்ந்த அந்த கர்மயோகத்தில் அவன் எவ்வளோ தியாகம் பண்ணால, சொத்து சுகம் வாழ்க்கை இந்த புலன் இன்பங்களெல்லாம் விட்டானே, உனக்கு கோடி மடங்கு அதிகமான சந்தோஷத்தை நிறைவும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறேன்னு சத்தியலோகத்தில் தராங்க. பிணி இல்லாத ஒரு உடம்பு, ஆண் பெண் இல்லாத ஒரு ஒரு ஒளி உடம்பு, பேரானந்தத்தில் சேவை மனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உடம்போட இந்த கலியுகமும் அல்லது இந்த யுகங்கள் முடிந்து பிரளயம் ஏற்படும் இல்லையா, அது வரைக்கும் அங்கே இருப்பான். இந்த பூமியில் 1000 கோடி பேர் பிறந்து இருப்பாங்க, அவன் அங்கேயே சிறகாலம்னு சொல்லுவாங்க. அத்தனை காலம் அவங்க வாழறான். கூட பிரம்மாவும் இருக்கிறார். அவர் தான் வேத நாயகன், வேதத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார். உபனிஷத்தை தெரியாமல் இருக்குமா? இங்கே வா, ரொம்ப நாள் இந்த சத்திய உலகத்தை இருந்துட்டேன், டைம் முடிய போகுது, எனக்கு டியூட்டி முடிய போகுது, வாங்க தத்துவமசி சொல்லித்தரேன்னு இந்த இந்த முக்தி அடைஞ்சாங்க இல்லையா, அதாவது சத்தியலோகத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூப்பிட்டு தத்துவமசி விலைக்கு போனதுன்னு, இது தான் நீயும் நானும் வேறு இல்லை, நாம் எல்லாம் பரபிரம்மம் சொல்லி முடிஞ்சவொடனே பிரளயம் முடியும். பிரம்மாவோடு அவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க மீண்டும் அடுத்த சிருஷ்டியில் வர்றதில்லை. மீதி எல்லாரும் அனந்த கோடி சிருஷ்டி, இன்னும் அனந்த கோடி சிருஷ்டி ஃப்யூச்சரில் அப்படியே இருப்பாங்க. அதே பொறாம புத்தி, அதே கெட்ட எண்ணம், இன்னொருத்தர் மேலே புகார் பண்ணுறது, யாரை வாய் திறந்து பாராட்டுறது கிடையாது, அவன் எனக்கு தெரியாதா இப்படின்னு இருக்கிறவன் 1000 கோடி பிறவிகள் எடுத்து 1000 கோடி முறை இந்த பூமியும் எத்தனை பிரளயம் எடுத்து வந்தாலும் அவன் அழியாமல் இருப்பான். எவன் ஒருவன் தன்னை பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டானோ, எவன் ஒருவன் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டானோ, அவனு பேர் யோகாருடன் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் பேர் வச்சிருக்கார். யோகத்திலே உச்சன் இன்று அமன், ஆருடன்னாக ஏறி உட்கார்ந்தவன். இந்த யோகத்தில் ஏறி உட்கார்ந்துட்டான், ஆனால் ஞானத்தான் அவனுக்கு பத்தலை, அவனை நான் சும்மா விட்டுற மாட்டேன். அடுத்த பிறவிலே நல்ல ஒரு குடும்பத்தில், அது சூத்திர குடும்பமோ பிராமண குடும்பமோ, ஆனால் ஞானத்துக்கு கிடைக்கக்கூடிய குருநாதனுடைய அண்மையில் இருக்கக்கூடிய அந்த மொழி தெரிந்தவனாக அவன் கண்ணில் படுற மாதிரி ஒரு உடம்பு கொடுத்துருவேன். அவன் எங்கே வேணால் பறக்கலாம், ஆனால் கட்டாயம் அவனுக்கு அவனை அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போய் குருக்கிட்ட ஒப்படைச்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா, அதுதான் கிரமமுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரமமாக இந்த இடத்துல பூமியில் பாத்திரம் சுத்தம் செய்துவிட்டு சத்தியலோகத்தில் இருந்து காலக்கிரமத்தில் இந்த பிரளயத்தில் அவன் முக்தி அடைகிறான். இப்படி 4: ஜீவன் முக்தி, விதேக முக்தி, பதமுக்தி, கிரமமுக்தி. நான்கு அவஸ்தைகளில் துரியம் என்பதை நாம் எப்போது அனுபவத்தில் அறிய முடியும்? மற்ற லோகங்களில் உள்ளவர்களுக்கு இது போன்ற கனவு, நனவு, உறக்கம், துரியம் என அவஸ்தைகள் உள்ளனவா, அல்லது அவர்களுக்கு வேறு அவஸ்தைகள் உண்டா? காந்திநாதன், கோவையிலிருந்து கேட்டேன். கனவு, நனவு, உறக்கம் தான் அவஸ்தை. துரியம் அவஸ்தை இல்லை, அது அதோட தன்மை, அதுதான் அதனுடைய. இப்போது தண்ணி எடுத்துக்குவோம், அதனுடைய சொரூபம் என்ன? ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலில் ஊற்றலாம், தொட்டா சில்லுன்னு இருக்கும். இது ரெண்டும் அதனுடைய தன்மை. அதுக்கு ஒரு அவஸ்தை கூட இருக்குது. அதை கொண்டு போய் ஸ்டவ்வில் வச்சா கொதிக்கும், அப்போ அது அவஸ்தை, ஜாக்கிரதை. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம், அது கூல் ஆயிடுச்சு, சூப்பர் கூல் ஆயிடுச்சு, அதனுடைய இயல்புக்கும் கூலாகி போயிடுச்சு, அது ஒரு அவஸ்தை, அது ஒரு கனவு. அப்புறம் ஃப்ரீசிங் செஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம், அது ஐஸ் ஆகி போச்சு, அது உறக்கம். இந்த 3த்தில் தண்ணி தான் இருக்குது. இந்த 3 அவஸ்தைகள், ஆனால் தண்ணியினுடைய அவஸ்தைகள், அதனுடைய தன்மை அவஸ்தை கிடையாது. அந்த திரவம்ன்ற நிலையும்
மாதுரியம்ங்கிற அந்த ஸ்வீட்னஸும் அப்புறம் அந்த கூல்னஸ் சொல்ல சீத்தலமும், இந்த மாதுரியம், சீத்தலம், திரவம், இந்த மூன்றுமே அவஸ்தை கிடையாது, அவனுடைய சொரூபம். மீதியெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் எதோடு சம்பந்தப்படுத்தோ, நெருப்போடு சம்பந்தப்பட்டது, குளிர்ச்சியோட சம்பந்தப்பட்டது, மிக மிக்க குளிர்ச்சியோட சம்பந்தத்தினால் ஏற்பட்டது. சம்பந்தமே இல்லாமல் தான் மாத்திரமா இருக்கிறது துரியம்னு பேர். ஆனால் இந்த அவஸ்தையெல்லாம் நீங்கினா தான் துரியம் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சக்கூடாது. என்னக்கா, அது வெப்பத்தை குறைச்சா தான் தண்ணி ஆகும், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தால் தான் தண்ணி ஆகும். மூணுத்துலேயுமே தண்ணி தான். அது அவஸ்தைகள் தான் வேறு. தண்ணீருடைய தன்மை எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தண்ணியே தண்ணி தான். இப்போ துரியம் என்பது 4வது அல்ல, அது வந்து கவுண்டிங் 4. இட் இஸ் நாட் 4th. அது அவஸ்தையில் ஒன்று கிடையாது, அவஸ்தாத்திரயம் தான் ஒன்று. துரியம் அவஸ்தாத்திரயத்துக்கு அப்பாற்பட்டது, வெதரிக்தம் அப்படின்னு புரியுது. வேற லெவலில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி அவஸ்தைகள் இருக்கு, அவங்களுக்கு வேற மாதிரி அவஸ்தைகள் இல்லை, கணவன் நலம் உறக்கம் அவஸ்தைகள் அவங்களுக்கு இருக்கு. 3 பேர் இருக்கிறாங்க நண்பர்கள். ஒருத்தன் தேவதத்தன், ஒருத்தன் விஷ்ணு தத்தன், இன்னொருத்தன் யக்ஞதத்தன். இந்த 3 பேரும் 3 விதமான தொழில் செய்கிறாங்க, 3 விதமான அறிவு நிலை, 3 விதமான ஆசாபாசங்கள். இவன் கொஞ்சம் ட்ரெஸ் பிரியன், இன்னொருத்தர் சாப்பாட்டு பிரியன், இன்னொருத்தர் மியூசிக் பிரியன். இவனுக்கு தொழில் வேறு, அவன் தொழில் வேறு. எல்லாரும் இவங்க 3 பேரும் சொர்க்கலோகம் போகிறாங்க. அங்கே 3 பேர் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் 3 பேரும் யார் தேவதத்தன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யக்ஞதத்தன் தான் மியூசிக், இந்த விஷ்ணு தத்தன் தான் சாப்பாடு பிரியன், இந்த தேவதத்தன் வந்து ஆடம்பர் பிரியன், சென்ட்டு, மாலைகள், ஆபரணங்கள், கூலிங் கிளாஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொர்க்கம் போனோம்னா இந்த 3 பேர் நிற்கிறாங்க. எதை வச்சு இவங்க 3 பேரும் இவன் தேவதத்தன் விஷ்ணு கண்டுபிடிப்பீங்க? அந்த குணம் இருக்கணும் இல்லை? அப்போ அங்கே போனாலும் குணம் இருக்கும் இல்லை? அப்போ தானே நான் வந்தேன்னு சொல்ல முடியும். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த குணமே இல்லைன்னா அங்கே சொர்க்கத்தை அனுபவிக்கிறது யார்? நம்ம குணங்களோடு தான் போகிறோம், இருக்கு இல்லையா? அப்போ உணவு பிரியனுக்கு உணவு கொடுத்தாகணும் சொர்க்கத்தில். இசை பிரியன் கந்தர்வ லோகத்துக்கு போயிடுவான், இந்த உணவு பிரியன் இந்திர லோகத்தில் சமையல் கூடத்தில் அனுப்பிச்சிடுவாங்க. இன்னொருத்த உடை அலங்காரம் பண்ணுற வந்து வேறு ஏதாவது விஸ்வகர்மா டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிட்டு ஆபரணங்களாக செய்கிற இடத்துல நீ போய் அங்கே இருந்துக்கன்னு அவங்க இருந்துக்கிறாங்க. இப்போ நாம் எங்கே போனாலும் இந்த கனவு நனவு உறக்கம் இருக்க தான் செய்யும். தூக்கப்பிரியன் சொர்க்கத்தில் போயிட்டு இன்னும் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தூக்கம்தான் சொர்க்கம், நான் பூமியில் தூங்கி தான் சொர்க்கத்தை அனுபவித்தேன். ஏதோ நல்ல காரியம்லாம் நிறைய பண்ணேன் முழிச்சிருக்கிற நேரத்தில். நான் தூங்குறதே நல்ல காரியம்தான், மற்றவங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல். இவன் தூங்கினால தான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்போ நிறைய பேருக்கு வந்து உருப்படியான காரியம் செய்வதற்கு காரணமாக என் தூக்கம் அமைஞ்சது. அதில் நீங்கள் சொர்க்கம் கொடுத்துட்டீங்க. இங்கே தூங்க விடாமல் என்ன நேரமும் பாட்டு கும்மாளம் கூத்து லைட்டு ஆஃபே பண்ண மாட்டேங்கிறேன். சொர்க்கத்தில் லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, இரவு பகல் இல்லை. இது என்ன பெரிய கஷ்டமாக போச்சு. நான் பூமிக்கே போகிறேன். இப்போ அவனுக்கு கொடுக்கணும் இல்லை? அங்கேயும் கனவு நனவு உறக்கம்லாம் இருக்கும். ஜீவன் என்றால் அந்தக்கரணம் இருந்தால் இந்த அவஸ்தைகள் இருக்கும். அங்கே போனாலும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் தேவதத்தன் சொர்க்கம் போயிட்டு வெறுத்து வந்துடுவான். அங்கே போனாலும் மனுஷன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படுவான். பொறாமப்படலன்னா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இருக்கும்போது விஷ்ணு தத்தன் பயங்கர காண்டு, எல்லாரும் எது பேசினாலும் ஒரு நக்கலாக பேசுவான். அவன் செய்கிறதெல்லாம் அசிங்கம்வான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மக்கும்பான், என்ன மாதிரி எதுவும் பண்ண முடியாதும்பான். அவன் வாங்கின பொருள் தான் உலகத்திலே வசதி, அவன் வாங்கினது தான் உலகத்திலே சீப்பு, மீதியெல்லாம் ஏமாந்து போய் அதிக வேலை கொடுத்துருங்க இப்படியே சொல்லுவான் தன்னுடைய. இப்படிப்பட்ட ஒரு தற்புகழ்ச்சியால் மற்றவங்களை கேலி பண்ணுறவன் அங்கே போயிட்டு இதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லைன்னா அது சொர்க்கம். அது அதிகமான வாய்ப்பு அங்கே தான் கிடைக்கும். எல்லாருமே சொர்க்கம் போயினா நம்ம சம்சாரம் தீந்துரும்னு நினைக்கிறோம். அங்கே போயிட்டோம்னா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, உங்களுக்கு இது மாதிரி ஒரு மாலையை போட்டுருவாங்க சொர்க்கத்தில்.
அது காஞ்சிதுன்னா உடனடியாக பூமிக்கு வந்துடணும். அதான் அடையாளம். புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொருத்தனும் கடையில் நின்று பல் தேய்க்கிற மாதிரி என்ன பண்ணுவான், மாலையை பார்த்து இன்னும் வாடுற மாதிரி இருக்குது ஒரு பூ, அவனுக்கு வருத்தம் தொங்கவே முடியாது. மற்றவன் பூ பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தண்ணி இன்னி தெளித்து வச்சுருக்கிறியா, எந்த படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. நான் ஒன்றும் செய்யறதில்ல, எவ்வளோ தண்ணி தெளித்தாலும் இது காயிற மாதிரி இருக்கப்பா, அதுன்னு ஜாக்கிரதை பூமிக்கு போயிடுவேன் அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாலை போட்டுட்டு அதை மேலே சம்சாரம் இருக்குது பார்த்தீங்களா. தேவலோகம் மாதிரி ஒஸ்ட்டு சம்சாரம் கிடையாது. இங்கேயாவது எங்கேயாவது மறைஞ்சின தலைமறைவா முக்காடு போட்டுட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. வெட்ட வெளியில் உங்கள் பொறாமையும் பயமும் கோபமும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பயப்படுறதா எல்லாருக்கும் தெரியும். வெட்கக்கேடாக இருக்கும் இந்த மாலையை பார்த்து பார்த்து பயப்படுறது, கழட்டவும் முடியாது. அது எப்படி இந்த காலத்தில் மாலை போட்டு தானே கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க, எல்லாம் ஒரு டேக் போட்டிருக்கிறாங்க, இன்னார் இன்னாருன்னு தெரியணும், எல்லாம் ஒரு பேட்ஜ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வைராக்கியம் வரட்டும், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன்.